எம்எல்ஏ தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் அதே மாதிரி மாசம் வந்து சம்பளம் வருது. இப்ப கார் கொடுக்கற மாதிரி இருந்தா அது ஏன் வந்து நீங்க ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முடியாது கேட்டா எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருமே இந்த வாரம் எங்க போயிருக்காங்க, ஒரு மாசத்துல எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்க, எத்தனை மக்களை சந்திச்சிருக்காங்கன்னு ஏன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது? எப்படி இருந்தாலும் அவங்களும் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை மக்களை இவ்வளவு ஊரை இந்த கிராமத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம், இந்த கிராமத்தின் இந்த சேவையில முடிஞ்சிருக்க கூடாது. ஏன் எம்எல்ஏக்களுக்கான இந்த டே பிளான் போட்டு அவங்க ஒர்க் ஷீட் கொடுக்க கூடாது? ஏன்னா சம்பளம் வாங்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருக்காங்க. இல்ல உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் இது செய்ய வேண்டியது யார்? ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆனா நான் கவன ஈர்ப்புக்கு வந்தா நான் பேசுவேன். இல்ல கவன ஈர்ப்பு வந்தா நான் கொண்டு வருவேன். எதுக்குன்னா கார் கேட்டதுக்கு சொன்னாங்க, என்னோட கார் வந்து நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசு காருன்னு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிஏ இருப்பாங்க, இருக்குமா அவங்க எங்க போறாங்கன்னு ஒரு கண்டிப்பா டீடைல் கொடுத்தாகணும். அப்ப வந்து இத ஒரு எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒரு திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. எம்எல்ஏக்கள் கம்பல்சரியா மக்களை சந்திக்க போகணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. கண்டிப்பா அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும் பொழுது இதை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்தால் உறுதியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொன்ன கருத்தை நான் அவையில் வைப்பேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கார் தொடர்பா தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு அரசு கார் கொடுத்தா அதை வாங்க தயாரா, இல்ல மக்களோட வரிப்பணத்துல தேவையில்ல நான் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்ல தயாரா? உங்களோட நிலைப்பாடு என்ன? முதல்ல எல்லார்கிட்டயும் கார் இருக்கு. இந்த 150 கோடி ஏழை மக்களுக்கு தந்திருந்தா நல்ல விஷயம் முதல்ல சொன்னது நான். அதனால எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை அவர் திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அவர்கள் என்பது இந்த உலகுக்கு தெரியும். எனக்கு கொடுத்த ஒரு கார் தான் அப்படின்றது ஒன்னும் கிடையாது. நான் கொடுக்கணும்னா இந்த செகண்ட் கொடுத்துட்டு போயிருவேன். பட் அது கிடையாது. அதுல என்ன நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா கார் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக அந்த கார் கொடுக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால முதலமைச்சர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம் அனைவருக்கும் அப்படின்னு சமமாக அவர் அறிவிச்சிருக்காரு. அதை நம்ம நெகட்டிவா தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஒரு பெரிய மனசோட கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படியும் பாக்குறேன்னா அது ஓகே ரைட், அது முடிஞ்சது. அது மாதிரி இன்னும் விவசாயிகள் பிரச்சனை, வேலை இப்ப நான் சொன்னல வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதே போல சட்டம் ஒழுங்கு, இதுல எல்லாம் இன்னும் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கார் இருக்கவங்க விண்ணப்பம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆதவர்கள் பேசியிருக்காரு. திமுக நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்படியே இல்ல, எங்க கிட்டயும் கார் நிறைய இருக்கு. நாங்க இல்ல அப்படி இல்ல. நான் வேணும்னா அது வேணான்னு சொன்னா நானும் மனு கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கார் இல்லாதவங்களுக்கு அந்த கார் போய் சேரும்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. எனவே நிச்சயமாக அப்படி எல்லாரும் வந்து மனு கொடுத்தால் தேமுதிகவும் அதை பற்றி பரிசீலிப்போம். முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டா மாத்திட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு அப்போசிஷன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஃப்ரீஸ் 543 தான் கேட்டாங்க. ஆனா வந்து இப்போ வந்து ஒரு லீகல் அஷூரன்ஸ் சொல்லிட்டு சாஃப்ட் ஸ்டார்டிங் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க சிஎமோட இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுக்கு தாங்க இன்னைக்கு 1.5 மணி நேரம் டைவர்ட் ஆயிடுச்சு சப்ஜெக்ட். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி பேச போய் தான் மானிய கோரிக்கையில இருந்து டைவர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, இங்க தீர்மானமே நிறைவேற்றி இருக்காங்க. இன்னைக்கு பாதி கட்சி, அதாவது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அதுக்கு ஆதரவா இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக, பாமக, அதே மாதிரி பாஜக. என்னுடைய நிலைப்பாடும் நான் என்ன அன்னைக்கு பதிவு வச்சிருக்கேன்னா, இன்னும் மத்திய அரசு வந்து ஒரு சட்ட முன்வடிவு கூட கொண்டு வரவில்லை. இன்னும் அதை பத்தி இன்னும் ஒரு சின்ன ஒர்க் கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நம்ம எதுக்கு அவசரப்பட்டு தீர்மானம் போடுறோம்? அங்க சட்ட முன்வடிவு முதல்ல வரட்டும். அந்த சட்ட முன்வடிவுல அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு அதை பத்தி நம்ம ஸ்ட்ராங்கா இறங்கும் போது நம்மளுடைய எதிர்ப்போ ஆதரவோ அந்த நாள் அப்ப நம்ம பேசுவோம் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க சொல்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்பவே தீர்மானம் நிறைவேற்றுவோம் சொல்றாங்க. பட் அது வந்து நிச்சயம் தமிழ்நாடுக்கு எதிர்ப்பா சென்றால் உறுதியாக தேமுதிக அதை எதிர்க்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற 39 எம்பி, 59 எம்பியோ 60 எம்பியோ வந்தால் உறுதியாக தேமுதிக அதை வரவேற்கும் என்பது எங்க நிலைப்பாடு. ஓகே, உங்களுக்கு வேணுமா காரு? இல்ல அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
இல்ல அவங்க கட்சி நிலைப்பாடு இருக்கிறவங்க வேணான்னு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றாங்கல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், உறுதியாக அப்படி எல்லாரும் திரும்பி கொடுக்கட்டும், அப்ப என்னுடைய கருத்தை நான் சொல்றேன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுடைய நாள். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நினைச்சேன் சட்டசபையில. சோ இங்கதான் வாய்ப்பு, உங்க முன்னாடியே அதை சொல்றேன். அனைவருக்கும் வாழ்த்து. நன்றி நன்றி.